نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. صلوا وسلموا عباد الله على خير خلق الله محمد بن عبد الله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن محمدا عبده المصطفى ونبيه المجتبى ورسوله المرتضى، وأنه خاتم الأنبياء وإمام الأتقياء وسيد المرسلين وحبيب رب العالمين. وكل دعوى النبوة بعده فغي وهوى، وأنه المبعوث إلى عامة الجن وكافة الورى. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபிஈன்கள் மீதும், தபா தாபிஈன்கள் மீதும், மற்றும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அனைவரும் தேடி ஓடக்கூடிய ஒரு விஷயம்தான் மகிழ்ச்சி. சிறியவர்களும் பெரியவர்களும், ஆண்களும் பெண்களும், நல்லவர்களும் தீயவர்களும், முஸ்லிம்களும் குஃபார்களும் அனைவரும் எங்காவது கிடைக்காதா என்று தேடி ஓடக்கூடிய ஒரு விஷயம்தான் மகிழ்ச்சி என்பது. அதை அடைய வேண்டும் என்று மனிதர்கள் பல்வேறு வழிகளை தேர்ந்தெடுக்கின்றார்கள். சிலர் மகிழ்ச்சி என்பது பயணத்தில் இருக்கின்றது என்று நம்பி அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் சுற்றுலாவில் கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஊர் ஊராக, நாடு நாடாக, கண்டம் கண்டமாக திருமணத்தை மறந்து, வாழ்க்கையை மறந்து, மக்களை மறந்து, பிரயாணத்தில் தான் மகிழ்ச்சி இருக்கின்றது என்று வாழ்க்கை முழுவதும் சுற்றுலாவில் கற்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய திருப்தியும் அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத்தும் அவர்களிடமிருந்து தூரமாகிவிட்டது. மகிழ்ச்சியிலிருந்து ஒரு அம்சம் கூட அவர்கள் நுகர்வதில்லை. இன்னும் சிலர் மகிழ்ச்சி என்பது பொருளாதாரத்தில் இருக்கின்றது என்று நம்பி அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்று பொருளாதாரத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர்
நிச்சயமாக பொருளாதாரத்தின் மீதான ஆசை அவர்களை அல்லாஹ்வை நினைப்பதிலிருந்தும் தூரமாக்கிவிட்டது. ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், மன்னரையில் அவர்கள் அடையும் வரை அதன் மீதான ஆசை அவர்களுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான். பொருளாதாரத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நினைத்தவர்களுக்கும் மகிழ்ச்சியிலிருந்து ஒரு அம்சம் கூட அவர்களுக்கு கிடைப்பதில்லை. இன்னும் சிலர் வாழ்க்கை அவர்களுக்கு தோன்றியது போல் மனோ இச்சையின் அடிப்படையில் வாழ்ந்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நினைத்து அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தடை செய்தாலும், அல்லாஹ் ஹராமாக்கினாலும், அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய சாபம் இருக்கும் என்று கூறிய விஷயமாக இருந்தாலும், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உரிமை, நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வேன் என்று வாழக்கூடிய மனிதர்களுக்கு மகிழ்ச்சி கிடைத்ததா என்று கேட்டால், அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மகிழ்ச்சியிலிருந்து ஒரு அம்சம் கூட அவர்களுக்கும் கிடைக்கவில்லை. அல்லாஹ் கூறினான், அரஐத மன் இத்தகத இலாஹஹு ஹவா, யார் ஒருவன் அவனுடைய மனோ இச்சையை கடவுளாக எண்ணி வாழ்ந்தானோ அவர்கள் கால்நடைகளை விடவும் மோசமானவர்கள் என்று அல்லாஹ் கூறினான். இன்னும் சிலர் நினைக்கிறார்கள், மகிழ்ச்சி என்பது இந்த துன்யாவிலே இல்லை, எங்கு தேடினாலும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் அது என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த பாவப்பட்ட மனிதர்களுக்கு தெரியவில்லை, நிச்சயமாக மகிழ்ச்சி இந்த உலகத்தில் தான் இருக்கின்றது. இன்று வெள்ளிக்கிழமை உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஜும்ஆவினுடைய மெம்பர்களில் இருந்து கிடைக்கக்கூடிய உபதேசத்தில் தான் அந்த மகிழ்ச்சி இருக்கின்றது. தக்வல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தில் தான் மகிழ்ச்சி இருக்கின்றது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு கொடுத்த வசியத் அது. வலகத் வஸைனல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அனித்தகுல்லாஹ். அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் உங்களுக்கும் நாம் வசியத் செய்கிறோம். அனித்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்கின்ற தக்வா, இறையச்சத்தை பற்றி. அன்பானவர்களே, திருமறை குர்ஆனில் அடிக்கடி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடக்கூடிய விஷயம் தக்வா. முதலாவதாக அனைத்து மனித சமூகத்தையும் அழைத்து அல்லாஹ் கூறினான், யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும், நீங்கள் உங்களுடைய இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், இறையச்சமுடையவர்களாக மாறுங்கள் என்று கூறினான். அடுத்ததாக முஃமின்களை அழைத்து அல்லாஹ் கூறினான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, முஃமினீன்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று கூறினான். அடுத்ததாக மனிதகுல மாணிக்கம், நபிமார்களின் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அழைத்து அல்லாஹ் கூறினான், யா அய்யுஹன் நபி, ஓ நபியே, இத்தகில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறினான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தக்வா என்பது அல்லாஹ்வினுடைய வசியத் மட்டுமல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஊஸீகும் பிதக்வல்லாஹ், உங்களுக்கு நான் தக்வாவை கொண்டு வசியத் செய்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அத்தக்வா ஹாஹுனா, நிச்சயமாக தக்வா இதயத்தில் இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வசியத் மட்டுமல்ல, சஹாபாக்களும் தாபிஈன்களும் தபஅ தாபிஈன்களும் நம்முடைய முன்னோர்கள் சலஃப்கள் அவர்களுக்கிடையில் தக்வாவை போன்று அதிபயங்கரமான ஒரு முக்கியமான வசியத்தை தவிர அவர்கள் வேறு வசியத்தை செய்ததில்லை என்று வரலாற்றை நம்மால் பார்க்க முடியும். அன்பானவர்களே, நாம் ஆசைப்படுகின்ற, நாம் எதிர்பார்க்கின்ற அனைத்து எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் அது தக்வாவில் தான் இருக்கின்றது. நாம் எதிர்பார்க்கின்ற இம்மை மர்மை வெற்றி அது இறையச்சமுடையவர்களுக்குத்தான். இன்னலில் முத்தகீன மஃபாஸா, இறையச்சமுடையவர்களுக்குத்தான் வெற்றி. நாம் எதிர்பார்க்கின்ற இறுதி முடிவு அது இறையச்சமுடையவர்களுக்குத்தான். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறுதி முடிவு அது இறையச்சமுடையவர்களுக்குத்தான் என்று அல்லாஹ் கூறினான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஃமினாக நாம் அந்த இறையச்சத்தினுடைய மதிப்பை பெருமதியை நாம் உணர வேண்டும். அதனுடைய ஆளுகளாக மாறுவதற்கு நாம் விருப்பப்பட வேண்டும். அதனுடைய பண்புள்ள மனிதனாக
மாறுவதற்கு நாம் தயாராக வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். நீங்கள் போட்டி போடுங்கள், நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எங்கே? இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனின் புறத்திலிருந்து வரக்கூடிய பொருத்தத்திற்காக, மன்னிப்பிற்காக நீங்கள் போட்டி போடுங்கள். வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து, சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் கூறினான். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா ஃபீஹா ஐனுன் ஜாரியா ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ வ அக்வாபும் மவ்தூஆ வ நமாரிகு மஸ்ஃபூஃபா வ ஸராபியு மப்சூஸா. அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் எந்த வீணான பேச்சுக்களையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். உயர்ந்த அரியாசனங்கள் அவர்களுக்கு உண்டு. எப்போதும் ஓடுகின்ற நதிகள் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் சொகுசாக அமர்வதற்காக அவர்களுக்கு வேண்டி தலையணைகள் உண்டு. அவர்களுக்கு உட்காருவதற்காக அங்கும் இங்குமாக கம்பளங்கள் இருக்கின்றது என்று அல்லாஹ் அழைக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு நாம் விரைந்து ஓட வேண்டும். அன்பானவர்களே, அப்பேற்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் யாருக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றான்? உஇத்தத் லில் முத்தகீன், இறையச்சமுடையவர்களுக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். யார் அந்த இறையச்சமுடையவர்கள்? அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா, அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். செழிப்பான நிலையிலும் ஏழ்மையான நிலையிலும் அல்லாஹ்விற்காக செலவு செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அன்பானவர்களே, சதகா என்பது ஜகாத்தை கொடுப்பது மட்டுமா சதகா? இல்லை. ரமலான் மாதத்தில் கொடுப்பது மட்டுமா சதகா? பணக்காரர்கள் கொடுப்பது மட்டுமா சதகா? இல்லை. ஒரு முஃமினாக இருந்தால் அவனிடத்தில் என்ன பொருளாதாரம் இருக்கின்றதோ அதை கொண்டு அவன் சதகா கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திர்ஹமை சதகா செய்த மனிதத்தில் இருந்ததே இரண்டு திர்ஹம் மட்டும்தான். அந்த 2 திர்ஹமிலிருந்து ஒரு திர்ஹமை அல்லாஹ்விற்காக அவன் கொடுத்தான். அவனுடைய சொத்திலிருந்து ஒரு முழு பகுதியை அல்லாஹ்விற்காக கொடுத்தான். அதனால் தான் அந்த ஒரு திர்ஹம் 1,00,000 திர்ஹமை மிகைத்து விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான சேமிப்பு என்பது அவன் திரட்டுகின்ற பொருளாதாரமோ, அவன் கட்டுகின்ற வீடோ, அவன் உடுத்துகின்ற உடையோ அல்ல. அல்லாஹ்வின் பாதையில் அவன் செலவு செய்யக்கூடிய பொருளாதாரம் தான் அவனுடைய சேமிப்பு என்பதை ஒரு முஃமின் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள். அபூ தஹ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறு நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து முறையிட்டார்கள், நபி அவர்களே, என்னுடைய வீட்டை சுற்றி நான் ஒரு சுவர் எழுப்ப வேண்டும். ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மரம் என்னுடைய இடத்தில் இருக்கின்றது. அந்த மரத்தை நான் வாங்குவதற்காக கேட்டால் அவர் அனுமதி தரவில்லை. நீங்கள் கேட்டு வாங்கி தாங்கள் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரிடத்தில் சொன்னார்கள், சகோதரா, நீங்கள் இந்த மரத்தை அந்த மனிதருக்கு கொடுத்து விடுங்கள். இதற்கு பகரமாக சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மரத்தை உங்களுக்கு தருவான் என்று கூறினார்கள். அந்த மனிதர் மறுத்துவிட்டார். இதை கேட்ட அபூ தஹ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களிடத்தில் வந்து கேட்டார்கள், நபி அவர்களே, இந்த மரத்தை நான் வாங்கி தந்தால் இதற்கு பகரமாக சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மரம் கிடைக்குமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், உமக்கு கிடைக்கும். நேராக அந்த மனிதரிடத்தில் சென்றார்கள். அந்த மனிதரை அழைத்து சொன்னார்கள், இந்த மரத்தை எனக்கு கொடுத்து விடு. இந்த மரத்திற்கு பகரமாக என்னுடைய 6 தோட்டங்களில் அமைந்துள்ள 600 பேரித்தம்பழம் மரங்களை நான் உனக்கு தந்து விடுகிறேன். அதற்கு பகரமாக இந்த ஒரு மரத்தை தந்துவிடு என்று கேட்டவுடன் அந்த வியாபாரம் முடிந்தது. நேராக அந்த தோட்டத்திற்கு சென்றார்கள். அங்குதான் அவரும் அவருடைய குடும்பமும் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய மனைவியை அழைத்தார்கள். உம்மு தஹ்தாஹ், இந்த தோட்டத்தை, இந்த 600 மரம் உள்ள தோட்டத்தை சொர்க்கத்தில் கிடைக்கின்ற ஒரே ஒரு மரத்திற்காக நான் விற்றுவிட்டேன் என்று சொன்னவுடன் சுப்ஹானல்லாஹ், அந்த மனைவியினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, ரிப்ஹல் பைஅ, எவ்வளவு லாபமான ஒரு வியாபாரத்தை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் என்று கூறினார்கள் என்று. அன்பானவர்களே, நம்மில் அதிகமானவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துகின்றோம்.
ஆனால் மனிதர்களை மன்னிக்கக்கூடிய விஷயத்தில் நாம் தோற்று போய்விடுகிறோம். மனிதர்களை மன்னிக்க பழக வேண்டும். அன்பானவர்களே, நாம் சிறிய சிறிய சங்கடங்களுக்காக, மன கஷ்டங்களுக்காக வருடங்களாக நம்முடைய சகோதரர்களிடத்தில் பேசாமல் இருக்கின்றோம். அதனுடைய காரணம், அவன் எனக்கு செய்த துன்பத்திற்காக நான் இறங்கி போய்விட்டால் என்னுடைய கௌரவம் என்னாகும், என்னுடைய அந்தஸ்து என்றாகும் என்று மனிதன் நினைக்கிறான். ஆனால் அறிந்து கொள்ளுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா ஸாதல்லாஹு அப்தன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸா. மன்னிப்பதின் மூலமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுடைய கண்ணியத்தை உயர்த்தாமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, நாமும் தானே அல்லாஹ்விற்கு மாறு செய்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவதில்லையா? அல்லாஹ் கூறுகின்றான், வல்யஃபு வல்யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அய்யக்ஃபிர அல்லாஹு லக்கும். நீங்கள் மனிதர்களை மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அன்பானவர்களே, மனிதர்களை மன்னிக்க பழக வேண்டும். சிறு சிறு கஷ்டங்களுக்காக பேசாமல் இருப்பவர்கள், அவர்களுக்கு தெரியவில்லை அதனுடைய பாதிப்பு, அதனுடைய வீரியம் என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும். அல்லாஹ்விற்கு இணை வைக்காத அனைத்து மனிதர்களுக்கும் பாவ மன்னிப்பு கொடுக்கப்படும். ஒரு மனிதனை தவிர 2 மனிதர்கள், சங்கடத்தால் பேசாமல் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பாவத்தை தவிர அனைத்து மனிதர்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். அல்லாஹ்விடம் அங்கு மலக்குமார்களிடத்தில் சொல்லப்படும், அந்திரு ஹாதைனி ரஜுலைனி ஹத்தா யஸ்லிஹா. இவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுங்கள், இப்போது இவர்களுக்கு மக்ஃபிரத் கொடுக்க வேண்டாம். எப்போது இவர்கள் பேசத் தொடங்குகிறார்களோ அப்போது இவர்களுக்கு மக்ஃபிரத் கொடுத்தால் போதும் என்று நம்முடைய பாவ மன்னிப்பு தூரமாக்கப்படும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு இரையச்சமுடையவருடைய பண்பாக அல்லாஹ் கூறுகிறான், وَإِذَا فَعَلُوا فَاحِشَةً أَوْ ظَلَمُوا أَنفُسَهُمْ ذَكَرُوا اللَّهَ فَاسْتَغْفَرُوا لِذُنُوبِهِمْ. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் கூறினான், ஏதாவது ஒரு அடியான் அவன் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டால் ذَكَرُوا உடனடியாக அவன் அல்லாஹுவை நினைப்பான். فَاسْتَغْفَرُوا لِذُنُوبِهِمْ அவன் செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் கேட்பான் என்று அல்லாஹ் கூறினான். மனிதன் என்ற அடிப்படையில் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். குல்லு பனி ஆதம ஹத்தா கைருல் ஹத்தாஈன அத்தவாபூன். அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள், அதில் சிறந்தவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா? அன்பானவர்களே, நாம் செய்த பாவத்திற்கு எவ்வளவு பெரிய பாவம் நாம் செய்திருந்தாலும், எவ்வளவு அதிகமான பாவம் நாம் செய்திருந்தாலும் அல்லாஹ் அழைக்கிறான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். பாவம் செய்த என்னுடைய அடியானே என்று அல்லாஹ் அழைத்து கூறுகின்றான். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து நீங்கள் நிராசை அடையாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் ஒரே ஒரு செயலை நாம் செய்தால் அன்பானவர்களே, அனைத்து பாவமும் பொறுக்கப்படும். தூபு இலல்லாஹ், தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. கலங்கமில்லாமல் ஒரே ஒரு தௌபாவை நாம் செய்தோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தாயிபு மினத் தம்பி கமன் லா தம்ப லஹ். பாவத்திலிருந்து தௌபா செய்து மீட்பவன் பாவமே செய்யாதவனை போல் ஆகிவிடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா? அந்த தௌபாவை கேட்பதற்கு எது நம்மை தடைகின்றது? அன்பானவர்களே, நாம் தானே நம்முடைய ரப்பை கோபப்படுத்தினோம், நாம் தானே நம்முடைய ரப்பிற்கு மாறு செய்தோம். அந்த ஒரு பாவத்திற்காக நாம் வருத்தப்பட்டிருக்கின்றோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னதமு தௌபத்தன், அன்னதமு தௌபத்துன். நாம் செய்த பாவத்திற்காக வருத்தப்படுவது தௌபா என்றார்கள். நாம் செய்த பாவத்திற்காக வருத்தப்பட்டிருக்கின்றோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நாளிற்கு 70 100 இஸ்திக்ஃபார்களை செய்தார்கள் என்று சொன்னால் அன்பானவர்களே, நாம் எவ்வளவு இஸ்திக்ஃபார்களை செய்ய வேண்டும்? நாம் செய்த பாவத்திற்காக திருப்பி அந்த பாவத்தில் நான் செய்ய மாட்டேன், நுழைய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுப்பதற்கு எது நம்மை தடைகின்றது? அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் பலகத் துனூபுக அனான ஸமா
சும்ம அஸ்தக்ஃபர்து லக கஃபர்து லக். உன்னுடைய பாவங்கள் வானளவு உயர்ந்தாலும் நீ என்னிடத்தில் இஸ்திக்ஃபாரை கேட்டால் நான் உன்னை மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்படிப்பட்ட இஸ்திக்ஃபாரை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய மக்களாக நாம் மாறுவோமாக. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டார்கள், உபை இப்னு கஅபே, தக்வா என்றால் என்ன என்று கேட்டார்கள். அவர்கள் கூறிய பதில், உமர் அவர்களே, நீங்கள் முற்களால் இணைந்திருக்கக்கூடிய, முற்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பாதையில் நீங்கள் பயணித்திருக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். பயணித்திருக்கின்றேன் என்று சொன்னவுடன் அவருடைய கேள்வி, எப்படி நீங்கள் நடந்து கொண்டீர்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அந்த முள்ளுகள் என்னுடைய ஆடையை கிழிக்காமல் மிகவும் கவனமாக என்னுடைய காலடிகளை நான் எடுத்து வைத்து மிகவும் கவனமாக நான் நடந்து கொண்டேன் என்று கூறினார்கள். அதற்கு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய பதில், உமர் அவர்களே, அதுதான் தக்வா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கக்கூடிய ஹராமான விஷயங்கள் உன்னுடைய நன்மைகளை கிழிக்காமல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கூலியை எதிர்பார்த்து நீ செய்யக்கூடிய நன்மைகளும் அல்லாஹ்விற்காக நீ விடக்கூடிய தீமைகளும் தான் தக்வா என்றார்கள். அல்லாஹ்விற்காக ஒரு நன்மையை செய்வது, அல்லாஹ்வினுடைய தண்டனையை பயந்து ஒரு பாவத்திலிருந்து விலகி இருப்பது, இதுதான் தக்வா. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வாவுடைய மனிதனாக நாம் மாறிவிட்டோம் என்று சொன்னால் எண்ணற்ற கூலிகளை நமக்கு தருவதாக பல வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கூறுகின்றான். எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா துன்பங்களுக்கும் தீர்வாக இறையச்சம்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பாவங்களை செய்து நாம் வாழ்ந்திருக்கோம் என்று சொன்னால், தக்வா உள்ள மனிதனாக நாம் மாறிவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினான், وَمَن يَتَّقِ اللَّهَ يُكَفِّرْ عَنْهُ سَيِّئَاتِهِ وَيُعْظِمْ لَهُ أَجْرًا. அதற்கு பின்னால் ஒரு இறையச்சமுள்ள மனிதனாக நீ மாறிவிட்டால் உன்னுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டு அதற்கு பகரமாக நீ செய்யக்கூடிய நன்மைகளுக்கு அல்லாஹ் கூலி தருவான் என்று. அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நெருக்கடியாக இருக்கின்றது, எப்படி தப்பிக்க வேண்டும் என்று தெரியவில்லை. وَمَن يَتَّقِ اللَّهَ, நம் இறையச்சமுடையவர்களாக இருந்தால் يَجْعَلْ لَهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا, நம்முடைய காரியத்தை அல்லாஹ் லேசாக ஆக்குவான். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளால் மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கின்றோம், எங்கு போக வேண்டும் என்று தெரியவில்லை. وَمَن يَتَّقِ اللَّهَ, இறையச்சமுடையவர்களாக இருந்தால் يَجْعَلْ لَهُ مَخْرَجًا, அல்லாஹ் நமக்கு வழிகாணிப்பான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பிரச்சனை, உணவிற்கு கூட வழி இல்லை என்று நாம் கஷ்டப்படுகின்றோமா? இறையச்சமுடைய மனிதனாக நாம் மாறினால் وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ, நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் அல்லாஹ் ரிஸ்க் தருவான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எங்கு போக வேண்டும் என்று தெரியவில்லை. ثُمَّ نُنَجِّي الَّذِينَ اتَّقَوْا, தக்வா இருந்தால் அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அன்பானவர்களே, எல்லோரும் ஆசைப்படக்கூடிய இம்மை மறுமை வெற்றிக்காகத்தான் அனைத்து முஸ்லிம்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், வத்தகுல்லாஹ் வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், இறையச்சமுள்ள மனிதனாக நீங்கள் மாறுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன்,
நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக இரையச்சம் உள்ளவர்களுக்கு தான் வெற்றி என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதனால் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முஃமினாக, நல்ல முத்தகியாக, அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய ஒரு மனிதனாக நாம் எப்படி அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும் என்று நாம் அக்கறை கொள்கின்றோமோ அதே அக்கறையை நம்முடைய குடும்பத்திலும் செலுத்த வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும், முஃமினீன்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தில் இருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நாம் எப்படி ஷிர்க்கில் இருந்தும் பிதஅத்தில் இருந்தும் மாறி நிற்கின்றோமோ அதே அக்கறையை நம்முடைய குடும்பங்களும் அதிலிருந்து மாறி நிற்க வேண்டும். குடும்பத்தோடு சொர்க்கம் போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வ அதில்லஷ் ஷிர்க வல் குஃப்ர வல் காஃபிரீன யா ரப்பல் ஆலமீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.